சங்க இலக்கியங்கள் குறித்த தகவல்கள். சங்ககாலம் என்பது கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை. இதில் கருத்து வேறுபாடு உண்டு. தமிழுக்கே உரிய இலக்கியங்கள் சங்க இலக்கியம், அற இலக்கியம், பக்தி இலக்கியம். சங்க காலத்தில் பாடப்பட்டதால் சங்க இலக்கியம் என பெயர் பெற்றது என்பர் சிலர். வச்சிரநந்தியின் சங்கத்தில் தொகுக்கப்பட்டதால் சங்க இலக்கியம் என பெயர் பெற்றது என்பார் சிலர். இந்தியாவில் பேச்சு வழக்கில் உள்ள மொழிகளின் இலக்கியங்களுள் மிக பழமையானவை சங்க இலக்கியங்கள். தமிழில் செவ்வியல் இலக்கியம், உயர்தனி இலக்கியம் என்ற சிறப்புக்கு உரிய இலக்கியம் சங்க இலக்கியம். திணை இலக்கியம் எனப்படுவது சங்க இலக்கியம். அகப்பாடல்கள் அனைத்தும் பாத்திரக்கூற்றுகள், புறப்பாடல்கள் அனைத்தும் புலவர் கூற்றுகள். உள்ளுரை இறைச்சி நிறைந்த இலக்கியம் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்திற்கு 14 மேற்கணக்கு என்ற பெயரும் உண்டு. கணக்கு என்பதற்கு நூல் என்று பொருள். கணக்கு என்பதற்கு அறம் என்ற பொருளும் உண்டு என்பார் இரத்தின சபாபதி. சங்க இலக்கியத்தை சான்றோர் செய்யுள்கள் என்பர். அவ்வாறு சொன்னவர் தொல்காப்பிய உரையாசிரியர், பேராசிரியர். சங்க நூல்கள் இலக்கியங்கள் என்று முதலில் சொன்னவர் களவியல் உரையாசிரியர் நக்கீரர். மேற்கணக்கு என்பது வாழ்வியலை விரித்து கூறுவதன் மூலம் நீதிகளை கூறுவது. கீழ்கணக்கு என்பது வாழ்க்கையின் சாராம்சத்தை சுருக்கமாய் சுட்டி நீதிகளை கூறுவது. அறமும் இன்பமும் சேர்ந்த நூல் சங்க இலக்கியம். தமிழரின் அடையாளமாக விளங்குவது சங்க இலக்கியம். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும். தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பல பாடல்களை கொண்ட நூல். பாட்டு என்பது தனி ஒரு புலவர் பாடிய நூல். 8 தொகை நூல்களை குறித்த பழம்பாட்டு ஒன்று. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோரேத்தும் கலியொடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8 தொகையுள் அகநூல்கள் 5. அது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு ஆகியன. 8 தொகையில் புறநூல்கள் 2, பதிற்றுப்பத்து, புறநானூறு. 8 தொகையில் அகமோ புறமோ கலந்த நூல் 1, அது பரிபாடல். 8 தொகையில் பாடலால் பெயர் பெற்ற நூல் 2. 1 கலித்தொகை, அது கலிப்பா அப்படின்ற பாவகையால் பாடப்பட்டது. இன்னொன்று பரிபாடல், இது பரிபா அப்படின்ற ஒரு பாவகையால் பாடப்பட்டது. 8 தொகையில் காலத்தால் முந்தையது புறநானூறு. 8 தொகையில் காலத்தால் பிந்தைய நூல் அப்படின்னு சொன்னால் அது கலித்தொகை அப்படிங்கிறது. இதில் வேறு பெயர்கள், அதாவது சங்க இலக்கியம் 8 தொகை நூல்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சில நூல்களுக்கான வேறு பெயர்கள். அகநானூரை அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவே புறநானூரை புறம், புறப்பாட்டு, புறம்பு நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க. பதிற்றுப்பத்தை இரும்பு கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ 8 தொகை நூல்களை பற்றி ஒன்று ஒன்றா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நற்றிணை. நற்றிணை 8 தொகை நூல்களில் இந்த பாடல் அடிப்படையில் பார்க்கும்போது இது முதலாவதாக அமைஞ்சிருக்கிறது. இது ஒரு அகநூல். மொத்தம் 400 பாடல்களை கொண்டது. இதில் பாடப்பட்ட புலவர்களின் எண்ணிக்கை கருத்து வேறுபாடுக்கு உள்ளானதாக இருந்தாலும் 175, 187 அப்படி சொல்லப்படுது. சிற்றெல்லை 9 அடி முதல் 12 அடி வரை உடைய பாடல்கள் இதில் இருக்குது. இதை தொகுத்தவர் தெரியும்.